அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.4ல் 4வது கணக்கு. கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்டுள்ள உறுப்புகளை காண்க. இப்போ இதில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கணக்குலையுமே எண்ணுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த எண்ணுடைய மதிப்பை என்ன பண்ண போகிறோம், பிரதியிட்டு அதனுடைய விடையை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏஎன்னு இருக்குது. எண்ணுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, A6ன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எண்ணுக்கு பதில் 6ன்னு பிரதியிட போகிறேன். அப்போ எண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 6ன்னு பிரதியிட போகிறேன். ஓகேங்களா? இப்போ 5 30, 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8. ஸோ இது சுருக்க முடியுங்களா? 15 2 30, 4 2 8. ஸோ இப்போ இதனுடைய விடை என்னது, 15/4. அடுத்து என்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க, 13வது உறுப்பு. அப்போ எண்ணுக்கு பதில் 13 போட்டாச்சு. 5 × 13/6 13 கூட்டல் 2. ஓகேங்களா? 5 5க்கு 5, மீதி 1, 1 5, 5 1 6. இதை கூட்டினா என்ன வருதுங்க, 15. இதை சுருக்க முடியுங்களா? கண்டிப்பாக முடியும். 3 5 5, 1 5 5, மீதி 1, 3 5 5. அப்போ இதனுடைய விடை என்னதுங்க, 13/3. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த சம் இதிலே கொடுத்துருக்கக்கூடிய 2வது கணக்கு. an = -n² - 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 4வது உறுப்பு 11வது உறுப்பையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். A4 = -4² - 4. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 16. ஓகேங்களா? 16 - 4. அப்போ 16ல் 4 போயிடுச்சுன்னா 12. இப்போ என்ன 12 -12. ஓகேங்களா? அடுத்தது 11வது உறுப்புனா எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 11 ஸ்கொயர். அப்போ 11ஐயும் பெருக்குனா 121. 121 - 4. கண்டிப்பாக மைனஸை விட்டுறாதீங்க. இப்போ 121ல் 4 போயிடுச்சுன்னா 117. அப்போ என்ன 17 -117. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.